ரவுண்ட் ஒன் மாணவர்களே, நீங்கள் எல்லாருமே காலேஜுக்கு போக வேண்டிய நேரம் நெருங்கிருச்சு. அதாவது ரவுண்ட் ஒன் மாணவர்கள் காலேஜுக்கு போய் சேரையில் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும், எவ்வளோ பணம் கொண்டு போகணும் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அதனால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதாவது நிறைய பேர் நினைக்கலாம், கோபி நான் உங்களை சந்திக்கிற கடைசி சந்திப்பு இதுதான், உங்களை பார்க்குற கடைசி வீடியோ இதுதான் ரவுண்ட் ஒன் மாணவர்கள் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனல் உதவியாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதே நான் ஏற்கிறேன், நான் காலேஜில் போய் சேர்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, அதாவது 3/8/2024 முதல் நீங்கள் 7/8/2024 வரை அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நாளில் கண்டிப்பாக நீங்கள் போய் காலேஜில் சேரணும். சேரணும்னா உங்களுடைய சீட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு போயிடும், இல்லாட்டி அப்வோர்டு மூமெண்ட்ல ரவுண்டு ஒன்றில் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு போயிடும். ஸோ அதனால இப்போ இந்த 5 நாட்களுக்குள்ள நீங்கள் கல்லூரி போய் சேரும்போது என்னென்னலாம் கொண்டு போகணுங்கிறத தெளிவாக இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வெப்சைட்டில் நீங்களே பார்க்க முடியுது, இதுதான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதி வந்துடும். 3/8/2024 அன்னைக்கு வந்துடும். இந்த 3/8/2024 அன்னைக்கு வெளியாகுதுல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுடைய அட்மிஷன் நம்பரு, உங்களுடைய நேமு, கம்யூனிட்டி, உங்களுடைய கேட்டகிரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர்ஸு, என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு, கட் ஆஃப் மார்க்கு, காலேஜ் அலாட்டடு, என்ன காலேஜ் அலாட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரான்ச், என்ன பிரான்ச் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு, உங்களுக்கு சீட்டு என்ன கம்யூனிட்டியில் அலாட் ஆகிருக்கு, எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. இதனோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஸ்காலர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்புமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதாவது முதல் பட்டதாரியா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டான இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, எஸ்சி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டினா இந்த இடத்துல அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீட்டில் சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா அதையுமே அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? இந்த இடத்துல இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு, அப்புறம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் யார், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்புறம் 7.5% இடஒதுக்கீடு. இந்த 3 மாணவர்களுக்கு பணம் போட்டிருக்காது, பணமும் கொண்டு போக தேவையில்லை காலேஜுக்கு. சில கல்லூரிகளில் முதல் பட்டதாரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து யார், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் உள்ளவங்கள சில கல்லூரிகளில் பணம் கட்ட சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் எவ்வளோ பணம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதில் போட்டிருக்கு பாருங்களேன், அதாவது இந்த தேதிக்குள்ளே நீங்கள் போய் சேரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. த கேண்டிடேட் சுட் ரிப்போர்ட் டு த பிரின்சிபல் டீன் ஆஃப் த எபோ அலாட்டட் காலேஜ். இந்த காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 அதில் போட்டிருக்க தேதி, இது வேற தேதி, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தேதி போட்டிருக்கோம். நீங்கள் அந்த தேதிக்குள்ளே போய் கண்டிப்பாக கல்லூரியில் போய் 7ஆம் தேதிக்குள்ளே 7/8/2024 காலேஜில் போய் கட்டாயமாக சேரணும்னு போட்டிருக்கோம். அதில் போட்டிருக்கக்கூடிய அந்த தேதிக்குள்ளே அங்கே போட்டிருக்கக்கூடிய அமௌண்ட்டுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அங்கே போட்டிருக்கக்கூடிய அமௌண்ட்டை, அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான், அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் எடுத்துக்கிறது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது அதில். அதாவது இப்போ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் காலேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் சும்மா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன், அதை எடுத்துகிட்டு போகிறேன், இதை எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு நீங்கள் குழம்பிக்கிட்டு நிற்கக்கூடாது. அதனால் இந்த காலேஜுக்கு போகிறவங்க, அதாவது இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரு, இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. இந்த காப்பியை போய் நம்ம ஜெராக்ஸ் கடையில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் காமிச்ச காப்பி, அதுதான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டு உங்கள்கிட்ட இருக்கும், அதனுடைய ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 12th 11th அந்த மார்க் ஷீட்டையும் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து டிசி, நீங்கள் டிசி வச்சுருப்பீங்களா, அந்த டிசியையும் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். இது என்னங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஜெராக்ஸ் சென்டர் இருக்கும். அந்த ஜெராக்ஸ் சென்டரில் போய் நீங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. உங்களுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ரொம்பவே தகுதியாக தான் இருக்குது, எதுவும் உங்களுக்கு இப்போ எதுவும் நோய் ஏதாவது எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு. இதை நீங்கள் சாதாரணமாக ஜெராக்ஸ் கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் போய் உங்களுடைய பக்கத்தில் அரசு மருத்துவமனையில் ஒரு டாக்டர் இருப்பாங்க,
அந்த டாக்டர் கிட்ட இந்த மாதிரி எனக்கு கல்லூரியில இந்த இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து வாங்கினீங்கன்னா கையெழுத்து வாங்கிக்கலாம், அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அந்த கையெழுத்தை வாங்கிக்கிட்டு அந்த சர்டிபிகேட்டையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் உங்கள்கிட்ட இருக்கும். அதே போல நீங்க தமிழ்நாட்டில் பிறக்காத மாணவர், அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து நீங்க வேற மாநிலத்தில் ஸ்டடி பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயமா, அதாவது 8th வரைக்கும் அதுல போட்டிருக்காங்க பாத்தீங்களா, நீங்க வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நீங்க தமிழ்நாட்டிலே ஸ்டடி பண்ணாத ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா கொடுக்கணும். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் எடுத்துக்கணும். அதாவது கடந்த 5 வருடங்கள்ல நீங்க தமிழ்நாட்டில் படிக்காம வேற மாநிலத்தில் படிச்சிருந்தா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தேவை. மற்ற யாரும் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் எடுத்துட்டு போக தேவையில்லை. அதே போல முதல் பட்டதாரி சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவை. முதல் பட்டதாரி சர்டிபிகேட் வந்து தேவை. பிளஸ் அதோட ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதுல அந்த முதல் பட்டதாரியில் அந்த நீங்க போய் சேர்ந்திருக்கீங்கிறதுக்கான ஒரு ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமா ஜெராக்ஸ் கடையில கேட்டாலும் கொடுப்பாங்க. இருந்தாலும் நான் அதோட சேர்த்து கூட உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தான் வச்சிருக்கேன், நீங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். அதே போல அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது, நீங்க வந்து இலங்கை வாழ் தமிழரா இருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கும், அதையும் நீங்கள் கொண்டு போகலாம். அதே போல் நீங்கள் வந்து இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு SC SCA ST கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் கன்வெர்டர் கிறிஸ்டினா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருடம் 50,000 ரூபாய் கிடைக்க போகுது. அதனால நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டையும் எடுத்து வச்சுங்க. அதே போல் 4 காப்பி வந்து பார்த்தீங்கன்னா போய் ஜெராக்ஸ் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஸ்டூடியோவில் ஒரு 4 ஃபோட்டோ இல்லை, ஒரு 8 ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. 8 ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் இதை மட்டும் கொண்டுக்கிட்டு இப்போ நான் போட்டிருக்கக்கூடிய இந்த அலாட்மெண்ட் காப்பி ப்ளஸ் நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தயவு செய்து இப்போ நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். யாரெல்லாம் பிரைவேட் காலேஜுக்கு போகிறீங்களோ கண்டிப்பாக பணத்தை கொண்டு போயிருங்க. பணம் மினிமம் உங்கள் கையில் ஒரு மினிமம் 1 லட்சத்துக்கு குறைவாக இருக்கவே கூடாது. நிறைய கல்லூரிகள், நிறைய பிரைவேட் காலேஜில் உடனடியாக, அதாவது இந்த 3/8/2024 7/8/2024, அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த சனி ஞாயிறை தவிர்த்துட்டீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் 5/8/2024 7/8/2024 நீங்கள் போய் சேரணும். அப்போ உங்கள்கிட்ட பணம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கணும். பிரைவேட் காலேஜுக்கு போகிறேன்னா கவர்மெண்ட் காலேஜ் 11 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, 11 கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைச்சிருந்துச்சுன்னா நிறைய பணம் தேவையில்ல. அதே சேம் டைம் உங்களுக்கு வந்து இன்னொன்று சொல்லிடுறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் எங்கே போனாலுமே நீங்கள் உடனடியாக அனைத்து பணத்தையும் நீங்கள் கட்டணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால மாணவர்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு செல்ல வேண்டும். இந்த தேதிக்குள்ள நீங்கள் போகலைன்னா உங்களுடைய இடங்கள் அப்வோர்ட் மூமெண்ட்ல வெயிட் பண்ணுறவங்களுக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா எங்கே போயிடும், 2வது ரவுண்டுக்கு போயிடும். அதனால பிடிச்சிருந்தா போய் சேரலாம், பிடிக்கலன்னா நீங்க விட்டீங்கன்னா அது அடுத்த ஆளுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன். அதே போல இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடியவர்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அதுக்கப்புறம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷன்ல உங்களுக்கு இடம் கிடைத்திருந்தால் நீங்க எப்படி போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல் பட்டதாரி சர்டிபிகேட்டுக்கு உங்களுக்கு வந்து 25,000 ரூபாய் காலேஜ்லேயே கம்மி பண்ணிடுவாங்க. இது ஒன்று. 2வது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து PMSS ஸ்காலர்ஷிப், அதாவது SC SCA ST அதுக்கப்புறம் கன்வெர்டர் கிறிஸ்டினா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு குறைவாக வருமானம் இருந்தா உங்களுக்கு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து 50,000 கொடுக்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடியே காலேஜ்ல வந்து பணத்தெல்லாம் கட்டணும், முன்னாடியே பணத்தை கட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்ம கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணி உங்களுக்கு நேரடியாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. சரியா? நீங்க இந்த 2லயே இல்லாம 7.5% இடஒதுக்கீட்டுல உங்களுக்கு இடம் கிடைத்திருந்தால் நீங்க எந்த பணமும் கொண்டு போக தேவையில்ல, உங்களுக்கு முற்றிலும் இலவசம் 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 இலவசம். 7.5% இடஒதுக்கீட்டுல இடம் கிடைத்திருந்தால். அதனால மாணவர்கள் 7.5 ரிசர்வேஷன் நீங்க பணமே எடுத்துட்டு போக தேவையில்ல, ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா போய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலேஜ்ல சேர்ந்து படிக்கலாம். அது பிரைவேட் காலேஜா இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் எந்த கல்லூரிகள் பணம் கேட்கறாங்கிறத நீங்க நம்ம கிட்ட சொல்லலாம். அதனால மாணவர்கள் கண்டிப்பாக எனக்காக உறுதியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம கிட்ட சொல்லுங்க. நன்றி. தேங்க்யூ.